எப்பவாச்சும் நாள் கடைசியில சுத்தமா எனர்ஜி இல்லாம அப்படியே முழுசா டயர்டான மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்மள சுத்தி இவ்ளோ டெக்னாலஜி, இவ்ளோ வசதிகள் எல்லாம் இருந்தும் ஏன் நமக்குள்ள அடிக்கடி ஒரு சோர்வும், ஒரு வெறுமையும் வருது? இன்னைக்கு உண்மையான புத்துணர்ச்சிக்கான ஒரு பழங்கால ரகசியத்த பத்தி தான் பார்க்க போறோம். அது நம்மளோட இந்த மாடர்ன் வாழ்க்கைய மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த விஷயங்கள் எல்லாமே டேவிட் ஃப்ராலி எழுதின சோமா இன் யோகா அண்ட் ஆயுர்வேதாங்கிற புத்தகத்தை அடிப்படையா வச்சுதான். இந்த புத்தகத்துல இருக்கிற ஆழமான ஞானத்தை எடுத்து நாம இதை ரொம்ப சிம்பிளா நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தலாம் தான் பார்க்க போறோம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்மள சுத்தி என்டர்டெயின்மெண்ட், டெக்னாலஜின்னு இவ்ளோ விஷயங்கள் இருந்தும் ஏன் நமக்குள்ள ஒரு விதமான சோர்வும் ஒரு காலி இடமும் இருக்கு? ஒருவேளை நாம தேடுற இடம்தான் தப்போ? நம்மளோட இந்த தேடலுக்கு நம்ம மாடர்ன் உலகம் சில சுலபமான பதில்களை கொடுக்குது. ஆனா அது உண்மையான பதில்களா? இதத்தான் இந்த புத்தகம் உயர் தொழில்நுட்ப சோமாவலைன்னு சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா, டெக்னாலஜி மருந்து மாத்திர மாதிரி வெளியே இருக்கிற விஷயங்கள்ல சந்தோஷத்தை தேடுற ஒரு ட்ராப் தான் இது. இந்த புள்ளி விவரத்தை பாருங்க. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. நம்ம சமூகம் உண்மையான ஆரோக்கியத்தை எங்க தேடுதுன்னு காட்டுற ஒரு கண்ணாடி இது. மன அழுத்தம், தூக்கமின்மை, சோர்வுன்னு எல்லாத்துக்குமே நாம வெளியில இருந்து ஒரு தீர்வை தேடுறோம். ஆனா இதுதான் நிஜமான தீர்வா? ஒரு பக்கம் பார்த்தா இந்த மாடர்ன் தீர்வுகள் எல்லாம் நமக்கு உடனடியா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணுது. ஆனா இன்னொரு பக்கம் அதோட விளைவுகள் என்ன? பக்க விளைவுகள், அடிமையாதல், அதுக்கும் மேல இயற்கையிலிருந்து நம்மள நாமே துண்டிச்சுக்கிறது. இது ஒரு தற்காலிக தீர்வுதானே தவிர ஒரு நிரந்தரமான தீர்வு கிடையாது. இந்த மேற்கோள் ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது இல்லையா? யோசிச்சு பாருங்க. நியூஸ்லயும் சரி, சோஷியல் மீடியாவிலயும் சரி, ஏன் நெகட்டிவ் விஷயங்கள் அதிகமா பரவுது? ஏன்னா அது நம்ம மனசை ஈஸியா பிடிச்சு நம்மளோட சொந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம கவனத்தை திருப்புது. ஆனா கடைசியில என்ன ஆகுது? அது நமக்கு சக்தி கொடுக்கறத விட்டுட்டு நம்மள இன்னும் சோர்வாக்கிடுது. சரி, அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒருவேளை உண்மையான உயிர் சக்திங்கிறது நம்ம காசு கொடுத்து வாங்குற ஒரு பொருள்ல இல்லாம நமக்குள்ளேயே நாம வளர்க்கிற ஒரு விஷயமா இருந்தா என்ன பண்றது? வாங்க அந்த பழமையான மாற்று வழி என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த போலி சோமாக்கள் இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி? அப்போ அந்த உண்மையான அமிர்தம், அந்த உண்மையான சோமானா என்ன? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். சோமாங்கிறது நீங்க குடிக்கிற ஒரு பானமோ இல்ல சாப்பிடுற ஒரு பொருளோ கிடையாது. அது உங்களுக்குள்ளேயே ஊற்றெடுக்கிற ஒரு சக்தி, ஒரு ஆற்றல். அமைதி, ஆனந்தம், புத்துணர்ச்சி, இது எல்லாத்துக்கும் ஆதாரம் அதுதான். இதுதான் உண்மையான சோமா. ஆயுர்வேதத்திலயும் சரி, யோகாவிலயும் சரி, நம்ம உடம்புல 2 முக்கியமான சக்திகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்னு அக்னி. இது நம்ம தொப்புள் பகுதியில இருக்கிற நெருப்பு. நம்மளோட செரிமானத்துக்கும் மாற்றத்துக்கும் இதுதான் காரணம். இத சூரிய சக்தின்னு சொல்லலாம். இன்னொன்னு தான் சோமா. இது நம்ம மேலெண்ண பகுதியில இருக்கிற ஒரு குளிர்ச்சியான அமிர்தம். இது சந்திர சக்தி. நம்ம ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழணும்னா இந்த 2 சக்தியையும் சமநிலையில வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ இந்த சோமாவ நமக்குள்ள எப்படி வளர்க்கறது? இதுக்கான நடைமுறை வழிகள் என்னென்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்மளோட உள் சோமால வளர்க்கறதுக்கு 3 முக்கியமான தூண்கள் இருக்கு. 1 நம்ம சாப்பாடு, 2 நம்ம வாழ்க்கை முறை, 3 யோக பயிற்சி. வாங்க ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல்ல சாப்பாடு. இனிப்பான சாத்விகமான உணவுகள், நெய், தேன் மாதிரி விஷயங்கள் நம்ம உடம்புக்கு ஒரு விதமான குளிர்ச்சியையும் ஊட்டத்தையும் கொடுக்கும். இதெல்லாம் சோமாவை அதிகரிக்கும். அதுக்கு அப்படியே நேர்மாறா மைக்ரோவேவ்ல செஞ்சது, எண்ணெயில பொரிச்ச உணவுகள்லாம் நம்மளோட உயிர் சக்தியான அக்னியை அதிகமாக்கி சோமாவை குறைச்சிடும். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். அடுத்து நம்ம வாழ்க்கை முறை. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை போலவே நம்மள சுத்தி இருக்கிற சூழலும் ரொம்ப முக்கியம். அளவுக்கு அதிகமான சத்தம், விடாம வர்ற செய்திகள் மாதிரி நம்ம ஐம்புலன்களையும் தூண்டிக்கிட்டே இருக்கிற விஷயங்களை குறைச்சு ஓய்வுக்கும் அமைதிக்கும் கொஞ்ச நேரம் ஒதுக்கினா போதும். அதுவே நம்மளோட உள்சூழலியலை நல்லா வளர்க்கும். சரி, சாப்பாடு, நம்ம வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசோட சக்தியை நேரடியா பயன்படுத்தியும் இதை பண்ணலாம். அதுக்கு தான் யோக பயிற்சிகள் இருக்கு. உதாரணத்துக்கு சௌஹ்ங்கிற இந்த ஒலி அதிர்வு இருக்கே, அது ஒரு வித மாதிரி. இதை நாம உச்சரிக்கும் போது அது நமக்குள்ள அந்த சோமாங்கிற அமைதியான ஆற்றலை வளர்க்க ரொம்பவே உதவும். இதே மாதிரி தான்
ஷ்ரீம் க்ளீம் ஐம்னு சில மந்திரங்களும் இருக்கு. இத ரசாயன மந்திரங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்புக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி கொடுத்து உயிர் சக்தியை அதிகரிக்கிற மந்திரங்கள்னு அர்த்தம். உதாரணத்துக்கு க்ளீம் மந்திரம் நம்மளோட உயிர் சக்தியோட சாராம்சமான ஓஜஸ உண்ண சேர்க்க உதவுது. இந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. கடைசியா இந்த மேற்கோள நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சாரத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. உண்மையான புத்துணர்ச்சிங்கிறது வெறும் உணவு பழக்கமோ பயிற்சியோ கிடையாது. அது வாழ்வோட ஆதார சக்தியிடம் சரணடைறது. நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற அந்த மூலத்தோட நம்மள இணைச்சுக்கிறது. நாம பேசின விஷயங்கள் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இவ்ளோ கவனச்சிதறல்கள் இருக்கிற இந்த உலகத்துல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமைதிய, அந்த ஆனந்தத்தை, உங்க சோமாவை வளர்க்க நீங்க என்ன செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க.